ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெய்லி மேக்ஸ். நம்ம இப்போ எக்ஸசைஸ் 1.1ஓட கண்டினியூஸ், அதாவது பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை பார்த்துட்டு பார்ட் 2 பார்க்க ஆரம்பிங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருப்போம். இப்போ அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ தியரம் 1.4 என்ன சொல்லுதுன்னா, இஃப் ஏ இஸ் நான் சிங்குலர் தென் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ. அதாவது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஏ இன்வர்ஸுக்கு டிட்டர்மெண்ட் எடுத்தோன்னா அது எப்படி இருக்கும்னா, ஏக்கு டிட்டர்மெண்ட் எடுத்து ரெசிப்ரோக்கலாக இருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஒவ்வொன்றும் ப்ரூவ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி என்ன தெரியும், ஏ இன்வர்ஸ்னால் நயன்றது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி ஏ நான் சிங்குலராக இருந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இது ஒரு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்றது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா, அதனால் இப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்போம். இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை டிட்டர்மெண்ட் வச்சு தான் ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எல்லா சைடும் டிட்டர்மெண்ட் எடுக்கணும். இப்போ ப்ராடக்ட் ரூல் படி நம்ம டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறதும், ஏக்கு தனியாக டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சி பிக்கு தனியாக டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சி ப்ராடக்ட் பண்ணுறதும் ஈக்குவலு. அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இப்படி எழுத முடியுது. இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஐஎன் நமக்கு என்ன தெரியும், 1ன்னு தெரியும். இப்போ இதையும் மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் 1 டிட்டர்மெண்ட் ஏயாக மாறும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ணுறோம். இந்த இடத்துல டிரான்ஸ்போஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. அதனால் அதே ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம 2 சைடும் டிரான்ஸ்போஸ் போடுறோம். முன்னாடி என்ன பண்ணோம், 2 சைடும் டிட்டர்மெண்ட் எடுத்தோமா, இப்போ 2 சைடும் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். ரிவர்ஸ் லா ஆஃப் டிரான்ஸ்போஸ் நம்ம இப்போ பின்னாடி படிப்போம். அந்த தியரம் ரிவர்ஸ் லா ஆஃப் டிரான்ஸ்போஸ் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஏபின்னு 2 மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, ஃபஸ்ட்டு பிக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஏக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஏ இன்வர்ஸ் ஏ ஹோல் டிரான்ஸ்போஸ் இருக்கா, அதாவது ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்னவா மாறும், ஏ டிரான்ஸ்போஸ் அதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் இந்த மாதிரி மாறும். அதே மாதிரி ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ்னால் ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி ப்ராடக்ட் பண்ணுற மாதிரி ஈக்குவலாக இருக்கும். ஐஎனுக்கு டிரான்ஸ்போஸ் பார்க்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் பார்த்தா திரும்ப ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸே தான் வரும். இப்போ இந்த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா எப்படி இருக்குது, இந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கா, அதாவது ஏ இன்வர்ஸ் அந்த மாதிரி. அப்போ இந்த இடத்துல ஏ டிரான்ஸ்போஸோட இன்வர்ஸ் தான் இந்த எலமெண்ட்டு, அதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இப்போ நிறைய பேர்த்துக்கு டவுட் வரும், இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணோன்னா ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸோட இன்வர்ஸ் தானே ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தோணும். ஆனால் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஏவோட இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ், அதே மாதிரி ஏ இன்வர்ஸுக்கு ஹோல் இன்வர்ஸ் போட்டால் ஏ இன்வர்ஸ் வரும். அந்த தியரமை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ இதை வச்சு நம்ம என்ன தான் சொல்லலாம், ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்றோட இன்வர்ஸ் தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். லாஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லாத்துக்குமே பேசிக் ஸ்டேட்மெண்ட்டாக இதை வச்சு தான் கொண்டு வந்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இதுக்கு டிட்டர்மெண்ட்டு, செகண்ட் இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். இப்போ தேர்டு ஒரு லேம்டா இன்வால்வ் ஆகிருக்கு. லேம்டான்றது என்னன்னா நான் ஜீரோ ஸ்கேலார். அப்போ நம்ம ஒரு நான் ஜீரோ நம்பரால் மட்டும்தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் லேம்டாவால் 2 சைடும் டிவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்னா, இதோட இன்வர்ஸ் இந்த டேர்முன்னு நம்ம எழுதிடலாம். அதனால தான் அவங்க இப்படி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம லெஃப்ட் கேன்சலேஷன் லா.
இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா ஏபிசி 3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஆஃப் ஆர்டர் n. அது மட்டும் இல்லாமல் ஏன்றது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஏபியும் ஏசியும் சேமுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி இருந்துச்சுன்னா பி ஈக்குவல் டு சின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்ம இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் அவங்க டைரெக்டாக இது ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இப்போ ஏன்றது ஒரு நான் சிங்குலர்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு அதுலேருந்து என்ன தெரியும்? நான் சிங்குலர்னால் ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதே மாதிரி ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு மைண்டுக்கு வரணும். இப்போ இந்த நான் சிங்குலர்லேருந்து நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி ஈக்குவல் டு ஏசி. இப்போ அதை எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஏ இன்வெர்ஸால் 2 சைடும் ப்ரீ மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஏ இன்வெர்ஸால். இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி என்ன ஆகும்னா இந்த நம்ம ப்ராக்கெட்டை மாற்றிக்கலாம். எப்படி மாற்றிக்கலாம்னா ஏ இன்வெர்ஸ் ஏக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டு இன்ட்டு பின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் ஏக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு சியை போட்டுக்கலாம். இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஏ இன்வெர்ஸ் ஏனாலும் ஏ இன்வெர்ஸ்னாலும் நமக்கு என்ன தெரியும்? ஐடென்டிட்டின்னு தெரியும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? ஐடென்டிட்டி இன்ட்டு பி ஈக்குவல் டு ஐடென்டிட்டி இன்ட்டு சி. இப்போ அதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம்? பி ஈக்குவல் டு சி. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ நம்ம ரைட் கேன்சலேஷன் லா பார்க்க போகிறோம். ரைட் கேன்சலேஷன் லான்றது ஒன்றும் இல்லை, லெஃப்ட் கேன்சலேஷன் லா மாதிரியே தான். இந்த இடத்துல வந்து நம்ம ஏ வந்து ரைட்டில் இருக்கும், அதை ரைட்டில் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த போன தீரம் லெஃப்ட்டில் ஏ இருக்கும்ல, அதனால தான் லெஃப்ட் கேன்சலேஷன் லா. அங்கே என்ன பண்ணோம்? ஏ வந்து லெஃப்டில் இருக்கிறனால ப்ரீ மல்டிப்ளை பண்ணோம் ஏ இன்வெர்ஸை. இங்கே வந்து ரைட்டில் இருக்கிறனால நம்ம போஸ்ட் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மற்றபடி லெஃப்ட் கேன்சலேஷன் லாவும் ரைட் கேன்சலேஷன் லாவும் சேம் தான். இப்போ நம்ம லெஃப்ட் கேன்சலேஷன் லா ரைட் கேன்சலேஷன் லா பார்த்தோம். அது ரெண்டுத்துலேயுமே ஏ வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஒருவேளை ஏ சிங்குலராக இருந்துச்சுனாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆனால் கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏபிசின்னு 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஏன்றது சிங்குலர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மாதிரி ஏபி ஈக்குவல் டு ஏசி இந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்படி இல்லைனா ரைட் கேன்சலேஷனில் அப்படி பார்த்தா பிஏ ஈக்குவல் டு சிஏ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனால் இந்த பியும் சியும் சேம் கிடையாது. பி வேறு மேட்ரிக்ஸு, சி வேறு மேட்ரிக்ஸு. ஸோ ஏ வந்து நான் சிங்குலராக இருந்தால் மட்டும்தான் அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ நம்ம ரிவர்சல் லா ஆஃப் இன்வெர்சஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பின்னாடி பார்க்கணும்னு சொல்லியிருந்திருப்போம். ரிவர்ஸ் லா ஆஃப் டிரான்ஸ்பர்ஸ். ஆனால் அது ஏபியை ப்ராடக்ட் பண்ணி ஓல் டிரான்ஸ்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஃபஸ்ட்டு பிக்கு டிரான்ஸ்பர்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஏக்கு டிரான்ஸ்பர்ஸ் கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்கேயும். ஆனால் இன்வெர்ஸு ஏபி ப்ராடக்ட் பண்ணி ஓல் இன்வெர்ஸ் போடுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஃபஸ்ட்டு பி மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்து ஏ மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும், ரெண்டும் ப்ராடக்ட் பண்ணும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏபின்றது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸு, சேம் ஆர்டரு, இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்துச்சுனாலே ஏபின்ற ஒரு ப்ராடக்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஒரு நான் சிங்குலராக இருக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஸ் யூஷுவல் இதை ப்ரூவ் பண்ணோம். இப்போ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு என்ன அர்த்தம்? டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். நம்ம இந்த தியரம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னதுன்னா, இந்த மாதிரி ஏபி ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, சேம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏவையும் பியும் ப்ராடக்ட் பண்ணால் ஒரு மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அதே மாதிரி பி இன்வெர்ஸோ ஏ இன்வெர்ஸையோ மல்டிப்ளை பண்ணால் அது ஒரு மேட்ரிக்ஸாக நமக்கு ஆகுதான்னு தெரியணும். அதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா எந்த 2 மேட்ரிக்ஸாக இருந்தாலும் நம்ம போய் மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் இந்த ஆர்டர் இருந்துச்சுன்னா செகண்ட் மேட்ரிக்ஸ் இந்த ஆர்டரில் இருக்கணும். இந்த இந்த காலமும் இதோட ரோவும் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ராடக்ட் பண்ண முடியும். இப்போ அதை ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ ஏவும் பியும் சேம் ஆர்டரு. ஸோ நம்ம ஏவும் பியும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட காலமும் இதோட ரோவும் சேமாக தான் இருக்க போது, இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்குது. இப்போ அடுத்து பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸுக்கு தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஏபி வந்து நான் சிங்குலராக இருக்கிறனால ஏ இன்வெர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ ஏ இன்வெர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகும், பி இன்வெர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகும்.
அதே மாதிரி ரெண்டுத்தோட ஆர்டரும் சேமாக தான் இருக்க போகுது. இப்போ நம்ம இது ரெண்டு வச்சு என்ன சொல்லிடலாம், ஏபின்ற ப்ராடக்ட்டும் பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ்ன்றதும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஏபின்றது ஒரு நான் சிங்குலர்னு சொல்லணும். அதாவது என்னது, டிட்டர்மினன்ட் போட்டோன்னா நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம ஏபிக்கு தான் ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் எடுப்போம். அப்போ ஏபிக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஏக்கு தனியாக டிட்டர்மினன்ட் எடுக்கிறதும் பிக்கு தனியாக டிட்டர்மினன்ட் எடுக்கிறதுக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ டிட்டர்மினன்ட் ஏவும் நான் 0, டிட்டர்மினன்ட் பியும் நான் 0 நமக்கு தெரியும். அதனால் இது ஃபுல்லு டிட்டர்மினன்ட் ஏபியும் நான் 0 நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படின்னா இதை வச்சு ஏபி வந்து நான் சிங்குலர். இப்போ ஜஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் இப்போ ப்ரூவ் பண்ணால் போதும். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஏபி இன்வெர்ஸ்ன்றது பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். அதாவது நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தோம், ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் ஏ ஈக்குவல் டு ஐஎன். இப்போ அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட் பண்ணி ஐஎன் வந்தால் தான் அது ஒன்றுத்தோட இன்வெர்ஸு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏபி அதுக்கப்புறம் பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் அதுக்கப்புறம் ஏபியை ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு ஐஎன் வந்துச்சுன்னா தான் இது இதோட இன்வெர்ஸை நம்ம கன்க்ளூடே பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஏபி பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அடுத்து அசோசியேட்டிவ் யூஸ் பண்ணி ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ பி இன்வெர்ஸ்னால் என்ன அர்த்தம், ஐஎன். அப்புறம் ஏ ஐஎனை ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரும், திரும்ப ஏவே வரும். நமக்கு ஏ இன்வெர்ஸ் தெரியும் ஐஎன்ட்டு. அப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம், ஐஎன் கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம், இதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணால் ஐஎன் கிடச்சிடும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், ஏபி ஹோல் இன்வெர்ஸ்ன்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். இப்போ நம்ம லா ஆஃப் டபுள் இன்வெர்ஸு, அதாவது ஒரு மேட்ரிக்ஸுக்கு 2 தடவை இன்வெர்ஸ் எடுத்தால் என்ன ஆகும்னு பார்க்க போகிறோம். 2 தடவை இன்வெர்ஸ் எடுத்தோம்னா திரும்ப அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்குது. நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ எந்த மேட்ரிக்ஸ்னா ஏ வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் தான். இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்னென்னலாம் சொல்லணும், இந்த ஏ இன்வெர்ஸ்ன்றது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸு, அதுக்கப்புறமேட்டு 2 தடவை இன்வெர்ஸ் எடுத்தால் ஏவே கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னது, ஏ வந்து ஒரு நான் சிங்குலரில் நமக்கு என்னன்னு தெரியும், டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இஃப் ஒன் ஒன்லி இஃப் கண்டிஷன் படி ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். அப்போ ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நான் சிங்குலர்னு சொல்லணும். அதாவது என்னது, டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஏ இன்வெர்ஸ் ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஏ இன்வெர்ஸ் டிட்டர்மினன்ட் எடுத்தால் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்போம், அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 1 டிட்டர்மினன்ட் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ டினாமினேட்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ 1 ஒரு நான் 0 நம்பர்னால் அது நிச்சயமாக ஒரு நான் 0 நம்பராக வரப்போகிறது இல்லை. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், டிட்டர்மினன்ட் ஏன்றது ஒரு நான் 0, அதனால் அது வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எது மட்டும் சொன்னால் போதும், டபுள் இன்வெர்ஸ் எடுத்தால் ஏ வருது அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும். இப்போ நமக்கு என்ன தெரியும், ஏக்கு இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு தெரியும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாமா. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறோன்னா 2 சைடும் இன்வெர்ஸ் பண்ணுறோம். அதாவது ஏ இன்வெர்ஸ்க்கு ஹோல் இன்வெர்ஸ் போடுறோம், அதே மாதிரி ஐக்கு இன்வெர்ஸ் போடுறோம். இப்போ ரிவர்ஸில் ஆஃப் இன்வெர்ஸ் பார்க்குறோம். அப்போ ஏ இன்வெர்ஸ் ஹோல் இன்வெர்ஸ் என்னவாகும், ஃபஸ்ட்டு ஏ இன்வெர்ஸுக்கு இன்வெர்ஸ் எடுக்கணும், அடுத்து ஏக்கு இன்வெர்ஸ் எடுக்கணும். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஐடென்டிட்டியை அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா 2 சைடும் போஸ் மல்டிப்ளை பை ஏ. அப்போ ஐ இன்ட்டு ஏன்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஏ இன்வெர்ஸ் வந்து ஐடென்டிட்டியாக மாதிரி ரிமைனிங் இது மட்டும் கிடைக்கும். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஒன் டைம் பார்த்தோன்னே தியரம் எல்லாமே புரிஞ்சிடாது, 2-3 தடவை கேட்கணும். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டுமே இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி ஒரு தியரம் ப்ரூஃப் பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் படித்தோம், என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் அங்கே யூஸ் பண்ணியிருந்தோம், ப்ரூவ் பண்ணியிருந்தோம், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருந்தா மட்டும்தான் ஒரு தியரம் வந்து ப்ரூவ் பண்ணவே முடியும்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 1.9 தியரம் பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏன்றது ஒரு நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n. அது மட்டும் இருந்தாலே போதும், இந்த 6 ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னது, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ். அதாவது ஏன்ற அந்த மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் எடுத்துட்டு இன்வர்ஸ் பார்க்குறதும் ஏ இன்வர்ஸ் பார்த்துட்டு அட்ஜாயிண்ட் பார்க்குறதும் சேமாக தான் இருக்கும். அது எந்த வேல்யூவாக இருக்குன்னா 1/டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு ஏக்கு ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம சொல்ல போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறோம், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஹோல் இன்வர்ஸ்ன்றது 1/டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு ஏனும், அதே மாதிரி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸும் 1/டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு ஏன்ட்டு ரெண்டாக ப்ரூஃப் பண்ண போகிறோம். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே ஏ இன்வர்ஸோட ஃபார்முலாலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அப்போ ஏ இன்வர்ஸ்னால் 1/டிட்டர்மினன்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. எப்பொழுதும் நம்ம எதுலேருந்து ஆரம்பிப்போம், நான் சிங்குலர்னால் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்குன்னு இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். இங்கே அட்ஜாயிண்ட்லாம் இன்வால்வ் ஆகிருக்கிறனால நம்ம இந்த ஃபார்முலாலேருந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ வெறுமனே அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா 1/டிட்டர்மினன்ட்டாக அங்கே வந்து வெறுமனே டிட்டர்மினன்ட் ஏயாக மாறும். இப்போ இதில் ரெண்டு சைடும் இன்வர்ஸ் போடுங்க. அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஹோல் இன்வர்ஸ், அதுக்கப்புறமேட்டு டிட்டர்மினன்ட் ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ். டிட்டர்மினன்ட் ஏன்றது ஒரு நம்பரு. அப்போ இப்போ ஒரு 5 6ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ 5க்கு இன்வர்ஸ் போட்டோன்னா என்ன ஆகும், 1/5 ஆகும். அதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அப்போ 1/டிட்டர்மினன்ட் ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ். நமக்கு தான் தெரியும்ல, ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ்னால் திரும்ப ஏவே. அப்படின்னா நம்ம கடைசியாக என்ன கிடைக்கும், 1/டிட்டர்மினன்ட் ஏன்னு கிடைக்கும். இப்போ நம்ம இது ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸுக்கு நம்ம இதே ஸ்டேட்மெண்ட்டு சொல்ல போகிறோம். இதில் இந்த நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஏக்கு பதிலாக ஏ இன்வர்ஸ் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா என்ன ஆகும், அட்ஜாயிண்ட் ஏன்றது அட்ஜாயிண்ட் ஏ இன்வர்ஸாக மாறும். அதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஏ வந்து டிட்டர்மினன்ட் ஏ இன்வர்ஸு, ஏ இன்வர்ஸ் வந்து ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸு. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும், ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ்னால் ஏ போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போ முன்னாடி பார்த்தோம்ல, டிட்டர்மினன்ட் ஏ இன்வர்ஸ்னால் 1/டிட்டர்மினன்ட் ஏன்னு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். அதையும் ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம ரெண்டுமே 1/டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு ஏ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ ஹோல் பவர் n-1. இப்போ நமக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு தியரம் ஒன்று பார்த்துருப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். அதில் ரெண்டு சைடும் டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். டிட்டர்மினன்ட்டோட ப்ராடக்ட் ரூல் படி நமக்கு என்ன தெரியும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவே நம்ம எப்படி எழுதிக்கலாம், டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டிட்டர்மினன்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை அங்கே எப்படி எழுதியிருக்காங்க, டிட்டர்மினன்ட் ஏ ஹோல் பவர் n எழுதியிருக்காங்க. இது எப்படின்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் ஏ எடுத்துக்கோங்க, 2/2 இருக்கட்டும் 3/3 இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த மேட்ரிக்ஸோட அட்ஜாயிண்ட்டுக்கு டிட்டர்மினன்ட் எடுங்க. அது என்னவா கிடைக்கும்னா, ஏக்கு டிட்டர்மினன்ட் எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு பவர் என்னாக தான் இருக்கும். அதாவது இப்போ 2/2னா டிட்டர்மினன்ட் ஏ பவர் 2, இப்போ 3/3 எடுத்திங்கன்னா டிட்டர்மினன்ட் ஏ பவர் 3, அந்த மாதிரி கிடச்சிருக்கும். அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை நம்ம டிட்டர்மினன்ட் ஏ ஹோல் பவர் என்னன்னு எழுதியிருக்கோம். அப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் இந்த டிட்டர்மினன்ட் ஏ டினாமினேட்டரில் வந்துச்சுன்னா டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து டிட்டர்மினன்ட் ஏ பவர் n-1. ஏன்னா கீழே இருக்கிற டிட்டர்மினன்ட் ஏ வந்து மேலே போச்சுன்னா பவர் -1 ஆகும். இப்போ நம்ம தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ பவர் n-2 இன்ட்டு ஏன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும், எந்த ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு தெரியும். இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்காமல் பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் ஏதோ ஒரு நொட்டேஷனு அது எழுதி இது எழுதியிருக்காங்க.
ஏக்கு பதிலாக இங்கே பின்னு போட்டிருக்காங்க. இந்த பின்றது எந்த ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் சரி. இப்போ இந்த பிக்கு பதிலாக நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்றதும் ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸு. பிக்கு பதிலாக அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும். போன தியரம் என்ன ப்ரூவ் பண்ணியிருந்தோம்? இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ணியிருந்தோமா? அதனால் இந்த டிட்டர்மெண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு பதிலாக டிட்டர்மெண்ட் ஏ ஹோல் பவர் n-1 எழுதியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா ப்ரீ மல்டிப்ளை பை ஏ, ரெண்டு சைடும் ஏஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இந்த ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு பதிலாக டிட்டர்மெண்ட் ஏ ஐஎன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. திரும்ப இந்த டிட்டர்மெண்ட் ஏவை இந்த சைடு டினாமினேட்டர் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நியூமரேட்டரில் கொண்டு போனோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்ம ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ ஈக்குவல் டு லாம்டா பவர் n-1 அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. லாம்டான்றது ஏதோ ஒரு நான் ஜீரோ ஸ்கேலார். ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா எடுத்துக்கோங்க. ஏ இன்வர்ஸ்னால் என்ன அர்த்தம்? 1 டிட்டர்மெண்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபார்முலாவா? அதில் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மட்டும் எடுத்தோன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஏக்கு பதிலாக லாம்டா ஏ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இது கிடைக்கும். இப்போ இந்த இதில் பாருங்களேன், டிட்டர்மினன்ட் ஆஃப் லாம்டா ஏன்றதை நான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லாம்டா பவர் n இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ. இப்போ நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க, அதை ஒரு கான்ஸ்டன்ட் நான் ஜீரோ கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். அது டிட்டர்மினன்ட் என்ன கிடைக்கும்ன்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அது எப்படி இருக்குன்னா, அந்த கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணதுக்கு பவரில் போடுங்க ஆர்டர் இன்ட்டு ஏவோட டிட்டர்மெண்ட்டு. இது ரெண்டும் சேமாக இருக்கும். நீங்கள் அப்படி தான் செக் பண்ணி பார்த்துக்கணும். இதெல்லாம் டிட்டர்மெண்ட்டோட ஒரு சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸு. அதுக்கப்புறம் அடுத்தது லாம்டா ஏ ஹோல் இன்வர்ஸ் எப்படி எழுதலாம்? 1 லாம்டான்னு எழுதலாமா? ஏன்னா லாம்டான்றது ஒரு நம்பரு, அப்போ அது இன்வர்ஸ் போட்டோன்னா 1 எழுதிக்கலாம். அப்புறம் ஏ இன்வர்ஸு. அப்புறம் இந்த கீழே இருக்கிற லாம்டா மேலே போச்சுன்னா லாம்டா பவர் n-1 கிடைக்கும். மிச்சத்தை எழுதியிருக்காங்க. இது ஆக்சுவலி என்னது? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஃப்த்து ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபிஃப்த்து ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் அந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ரெண்டு சைடு டிட்டர்மெண்ட் எடுக்க போகிறோம். டிட்டர்மெண்ட் எடுத்தால் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நமக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஒரு டிட்டர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்கேலாரை வெளியே எடுத்தால் அது எப்படி மாறும்? பவர் என்னன்னு போடுவோம் அந்த ஸ்கேலாரில். இப்போ இந்த இடத்துல டிட்டர்மினன்ட் ஏ பவர் n-2ன்றது ஒரு ஸ்கேலார். ஏன்னா நம்ம ஏக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கும்போதே அது ஒரு நம்பராக மாறிடுது. நம்பரில் இன்னும் பவர் பண்ணிகிட்டே போனால் அதுவும் ஒரு நம்பராக தான் வரப்போகுது. அப்போ இது எப்படி மாறும்? டிட்டர்மெண்ட் ஏ பவர் n-2 ஹோல் பவர் என்னன்னு மாறும். ஆல்ரெடி வெளியே ஒரு டிட்டர்மெண்ட் இருக்குது. பவருக்கு மேலே பவர் இருந்துச்சுன்னா நம்ம ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். அப்போ n² - 2n கிடைக்கும். ஆல்ரெடி இங்கே ஒரு பவர்ஃபுல்லாக +1 இருக்குது. அதை ரெண்டு இது பண்ணோன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ n² - 2n + 1 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? n-1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஃபிஃப்த்து ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ நம்ம சிக்ஸ்த்து ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஹோல் டிரான்ஸ்போஸ்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். சிக்ஸ்த்து ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா எடுத்துக்கோங்க. 1 டிட்டர்மினன்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதில் ஏக்கு பதிலாக ஏ டிரான்ஸ்போஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி கிடைக்குமா? இதில் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் மட்டும் வச்சுட்டு இந்த டிட்டர்மெண்ட் ஏ டிரான்ஸ்போஸை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த இடத்துல டிட்டர்மெண்ட் ஏ மட்டும்தான் எழுதியிருக்காங்க, ஆனால் அங்கே டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ்னு வரும். இந்த ஸ்டெப்லேருந்து ஏ இன்வர்ஸ் உள்ளேயும் டிரான்ஸ்போஸை வெளியும் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலையும் ஒரு டிரான்ஸ்போஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தோமா? இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஹோல் டிரான்ஸ்போஸாக போட்டுக்கலாம்.
இப்போ திரும்ப ஏ இன்வர்ஸுக்கு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1 டிட்டர்மினன்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ இந்த 2 டிட்டர்மினண்ட்டையும் கேன்சல் ஆகி வெறுமனே அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ்னு வரும். இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய 6th ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு தியரமாக புரிஞ்சுக்கிறதுல பிரச்சனையே இருக்காது. ஒரு 4 தடவை என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு வரிசையாக பார்த்துட்டு இருந்தோனாலே நமக்கு புரிஞ்சிடும். ஆனால் எக்ஸாமில் போய் எழுதும்போது இந்த தியரத்தை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்றத நமக்கு டக்குன்னு வராது. ஸோ ஒவ்வொரு தியரத்தையும் 4-5 தடவை எழுதி பார்த்தா தான் வரும். இந்த நோட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தியரம் 1.9ல் 6 ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப் பண்ணியிருப்போம். அதில் 2 ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டு ஒரு 2 ரிசல்ட்டு கொண்டு வந்திருப்போம். இப்போ அந்த இடத்துல ஜென்ரலாக என்னன்னு பேசியிருப்போம். இங்கே அந்த எண்ணையை ஃபிக்ஸ் பண்ணி 3ன்னு பேசுகிறோம். அப்போ அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும்? எண்ணுக்கு பதிலாக 3 போட்டானா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஒரு இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா அது பாசிட்டிவாக மாறிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ பாசிட்டிவ்னு கிடைக்கும். அப்போ இதில் ஸ்கொயர் அன்சைடு போச்சுன்னா ரூட் ஆகும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ நமக்கு ஏ இன்வர்ஸ் என்ன ஃபார்முலா? 1 டிட்டர்மினன்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவா? இப்போ டிட்டர்மினன்ட் ஏக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம ஏ இன்வர்ஸுக்கு இதை யூஸ் பண்ணி நம்ம ஒன்று கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதே தேர்டு ப்ராப்பர்ட்டியில் n=3 சப்ஸ்டிட் பண்ணோன்னா நமக்கு இது தெரியும். அப்போ டிட்டர்மினன்ட் ஏக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணுறோம் இதே ஸ்டேட்மெண்ட்டில், நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ n=3ன்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க? ஏதோ ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆட் ஆர்டர், அப்படின்னா 3/3 5/5 அந்த மாதிரி. அதோட அட்ஜாயிண்ட்டுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தால் பாசிட்டிவ்னு சொல்லணும். இப்போ ஆட் நம்பர்ஸுக்கு ஜென்ரலாக நம்ம எப்படி நொட்டேஷன் கொடுக்கணும்னா 2m+1 அப்படி இல்லைனா 2m-1. ஈவன் நம்பர்ஸ்க்குனா 2m. இதுதான் ஜென்ரல் நொட்டேஷனு. இப்போ இந்த நொட்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதை தியரம் 1.9ல் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இப்போ அந்த எண்ணை தானே நம்ம 2m+1ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எண்ணுக்கு பதிலாக 2m+1 நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு எப்படி கிடைக்குது? டிட்டர்மினன்ட் ஏ பவர் 2m. இப்போ 2mனாலே நம்ம ஈவன் நம்பர்ஸால் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்படின்னா என்ன வரும்? நமக்கு எப்பொழுதுமே அது பாசிட்டிவாக தான் கிடைக்கும். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்றது நம்ம பாசிட்டிவ்னு சொல்லியாச்சு. எக்ஸாம்பிள் 1.5 என்ன சொல்லுதுன்னா, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த ஏ மேட்ரிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஒரு நோட்டில் 2 ரிசல்ட்டு கொண்டு வந்திருப்போம், ஏ இன்வர்ஸ் ஏன்ட்டு. இப்போ அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா நம்ம இந்த ஃபார்முலா கொண்டு வந்திருந்தோமா, இதுக்கு நம்ம என்னென்ன தேவை? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு டிட்டர்மினன்ட் தேவை, அதுக்கப்புறமேட்டு அதோட ரூட் தேவை. ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க, இதோட டிட்டர்மினன்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். ஆஸ் யூஷுவல் டிட்டர்மினன்ட் எப்பொழுதும் போல் கண்டுபிடிக்கிற மாதிரியே தான் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ அடுத்தது 1/√ஆஃப் டிட்டர்மினன்ட்டு. அப்போ ரூட் ஆஃப் அந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த மேட்ரிக்ஸுக்கு ஒரு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் ஒரு 3/3 மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துருப்போம். அதை யூஸ் பண்ணி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். அதை சிம்பிளிஃபை பண்ணால் இதுதான் நமக்கு ஆன்சர். எக்ஸாம்பிள் 1.6 என்ன சொல்லுது? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க, ஏ இன்வர்ஸ் கேட்குறாங்க. போன சம்மில் பார்த்தோம்ல, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டு ஏ மேட்ரிக்ஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இங்கே அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே நோட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம். நமக்கு என்னென்ன தேவை? டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தேவை. நமக்கு தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் என்னன்னு தெரியும், அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்துக்கிறோம். இப்போ அப்படியெல்லாம் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். எக்ஸாம்பிள் 1.1 என்ன சொல்லுது? ஏன்றது சிம்மெட்ரிக்காக இருந்துச்சுன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயும் சிம்மெட்ரிக்குன்னு சொல்லுது. ஃபஸ்ட்டு சிம்மெட்ரிக்னா என்னன்னு பார்ப்போம். சிம்மெட்ரிக் மீனிங் என்னன்னா, ஏ டிரான்ஸ்போஸ் = ஏவாக இருந்துச்சுன்னா அதான் சிம்மெட்ரிக். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க, அதுக்கு நீங்கள் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிற, திரும்ப உனக்கு ஏவே கிடச்சிச்சின்னா அப்போ அந்த ஏ மேட்ரிக்ஸு சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம்.
இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் நம்ம சிம்மெட்ரிக்குன்னு சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாலும் திரும்ப உனக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவே கிடைக்கணும். அப்போ தான் நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை சிம்மெட்ரிக்குன்னு சொல்லுவோம். இப்போ இதை சொல்கிறதுக்கு தியரம் 1.9ல் 6th ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. 6th ஸ்டேட்மெண்ட் எடுத்தோன்னா இந்த மாதிரி கிடைக்குமா? இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஏ டிரான்ஸ்போஸ்னால் ஏன்னு தெரியும். அப்போ இங்கே அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ்களாக திரும்ப ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னா போட்டுக்கலாம். அப்போ இங்கேருந்து என்ன கிடச்சிருக்கு? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்றது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஹோல் டிரான்ஸ்போஸ். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா திரும்ப அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவே கிடச்சிருக்கு. அதனால் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து சிம்மெட்ரிக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ தியரம் 1.10 அங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஏபி ரெண்டும் நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா இதை நம்ம ப்ரூஃப் பண்ணோம். இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நமக்கு ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா எடுத்துக்கிறாங்க. ஏ இன்வெர்ஸ்னால் அது 1/டிட்டர்மினன்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவா, அதுதான் இங்கே மாடிஃபை பண்ணி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கோட்டுன்னு எழுதியிருக்காங்க. இதில் ஏக்கு பதிலாக ஏபின்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏபி அப்புறம் ஏபி ஹோல் இன்வெர்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறோம்? ஏபி இன்வெர்ஸை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி டிட்டர்மெண்ட் ஏபியை டிட்டர்மெண்ட் ஏ இன்ட்டு டிட்டர்மெண்ட் பின்னு எழுதிக்கலாம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணி நம்ம இப்படி கொண்டு வந்துக்கலாம். டிட்டர்மெண்ட் பியும் பி இன்வெர்ஸையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி டிட்டர்மெண்ட் ஏவையும் ஏ இன்வெர்ஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். திரும்ப இன்வெர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்? அட்ஜாயிண்ட் ஆஃப் பின்னு எழுதலாமா? அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஆனால் இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். இப்போ ஏ கொடுத்துட்டாங்க. நமக்கு என்னென்னலாம் தேவை? ஏ டிரான்ஸ்போஸ் தேவை, அப்புறம் ஏ இன்வெர்ஸ் தேவை, அப்புறம் ஏ இன்வெர்ஸோட டிரான்ஸ்போஸ், இது எல்லாமே நமக்கு தேவை. ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம ஈக்குவலாக இல்லையான்னு செக் பண்ணால் மட்டும் போதும். ஃபஸ்ட்டு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1/டிட்டர்மினன்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. அப்புறம் இந்த ஏ இன்வெர்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ரிக்ஸுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிங்க. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு மட்டும் செக் பண்ணால் போதும். அதே சேம் தான் இங்கே ஏபி ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏபி இன்வெர்ஸும் பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸும் சேமா இல்லையான்னு செக் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எக்ஸு ஒய் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா இந்த ஏ மேட்ரிக்ஸு இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த 0-2னா 0 மேட்ரிக்ஸு இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ் என்ன ஒய் என்ன கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏ இன்வெர்ஸ் என்னான்னு கண்டுபிடிக்கணும். நம்ம ஏ யூஸ் பண்ணி ஏ ஸ்கொயர் என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுதில்ல, அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஏ ப்ளஸ் ஒய் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ் இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். இப்போ அடுத்தது எக்ஸ் இன்ட்டுனா என்ன அர்த்தம்? 4x 3x 2x 5xன்னு எழுதுவோமா? அதே மாதிரி இங்கே ஒய் 0 0 ஒய்ன்னு எழுதுவோம். இப்போ இந்த 3 மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணி எழுதுவோம். அப்போ நான் கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கிற எலமெண்ட்டெல்லாம் ஆட் பண்ணி எழுதுவோம். அப்போ ஆட் பண்ண எலமெண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 0 மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? 22 + 4x + y = 0ன்னு அர்த்தம். அதே மாதிரி 27 + 3x = 0. அதே மாதிரி 18 + 2x = 0. 31 + 5x + y = 0. கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ்லாம் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம ஈக்குவல்னு சொல்லவே முடியும். அப்போ நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்கோங்களேன். இப்போ 18 + 2x = 0. இப்போ நமக்கு எக்ஸு ஒய் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 2x இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு 18 வந்து அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். அப்போ -18 வரும். அப்போ நமக்கு வெறுமனா எக்ஸு மட்டும்தான் வேணும்னா 2xை நம்ம 2வை வந்து அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா டினாமினேட்டரில் ஆகும். அப்போ எக்ஸு வந்து -9 கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஒய்யோட ஆன்சர் கிடைக்கும்.
இப்போ எக்ஸு ஒய் கண்டுபிடிச்சாச்சா, அப்போ அந்த ஆன்சரை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு லாஸ்ட்டாக என்ன இருக்குது, ஏ இன்வர்ஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. இந்த ஈக்குவேஷனில் ஏ இன்வர்ஸால் 2 சைடும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இந்த சைடு பண்ணும்போது, ரைட் ஹேண்ட் சைடு பண்ணும்போது 0 ஆயிரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ணும்போது என்ன கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். நமக்கு தேவை ஏ இன்வர்ஸ் தான். அதனால் இந்த ஈக்குவேஷனில் ஏ இன்வர்ஸை மட்டும் இன்சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிருக்கோம். அதுக்கப்புறம் I2னா ஐடென்டிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஏனா ஏ மேட்ரிக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் ஏ இன்வர்ஸ் கிடச்சிரும். இப்போ ஒரு டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை ஆர்த்தோகனல் எப்போ சொல்லுவோன்னா, ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருந்துச்சுன்னா அந்த ஏன்ற மேட்ரிக்ஸை நம்ம ஆர்த்தோகனல்னு சொல்லுவோம். நம்ம முன்னாடி ஒரு டெஃபினேஷன் பார்த்துருப்போம், சிம்மெட்ரிக்னா ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். அதே மாதிரி தான் இதுவும். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஆர்த்தோகனலாக இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த கண்டிஷனே பார்க்கணுன்னு இல்லை. ஏன்னா 3x3 மேட்ரிக்ஸ்னால் நம்ம இதை ப்ராடக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வெறுமனை அதுக்கு இன்வர்ஸ் எடுத்து பாருங்கள். இன்வர்ஸ் வந்து ஏ டிரான்ஸ்போஸாக கிடச்சிச்சின்னா அது வந்து ஆர்த்தோகனல், நம்ம முடிச்சிடலாம். இந்த எக்ஸாமில் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஆர்த்தோகனலாக இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நோட் யூஸ் பண்ணாங்க, பேசிக் டெஃபினேஷன் வச்சா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 2/2னால பேசிக் டெஃபினேஷன் யூஸ் பண்ணாலே நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். இதே எக்ஸாம்பிள் நீங்கள் நோட்டை யூஸ் பண்ணி, அதாவது இந்த மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கனாலுமே ஏ டிரான்ஸ்போஸாக கிடைக்கும். நீங்கள் அப்படியும் ப்ரூவ் பண்ணிக்கலாம், இல்லை பேசிக் டெஃபினேஷன் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த சம்மில் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணாலே போதும், டேரெக்டாக ஐடென்டிட்டி வந்துடும். sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா 1ன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அது ஆர்த்தோகனலும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஏபிசி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தான் ஆர்த்தோகனல்லாம் என்னன்னு தெரியும்ல, இந்த பேசிக் டெஃபினேஷன் எழுதிக்கணும். இப்போ ஏக்கு பதிலாக இந்த மேட்ரிக்ஸு, அதுக்கப்புறமேட்டு ஏ டிரான்ஸ்போஸ்னால் டிரான்ஸ்போஸ் பண்ணி போடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 1/7 இந்த 1/7 1/49 வரும். ஈக்குவல் டு அந்த சைடு போச்சுன்னா இன்ட்டு 49 ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த 2 மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த 2 மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணால் இப்படி கிடச்சிருக்கும். இப்போ இந்த மேட்ரிக்ஸையும் நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். ஈக்குவல் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணி ஏஎன்னா பிஎன்னான்னு கண்டுபிடிச்சி இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுமா, ஏன்றது ஆர்த்தோகனல்னால ஏ இன்வர்ஸ் என்னவாக இருக்கும், ஏ டிரான்ஸ்போஸாக தான் இருக்கும். நம்ம ஏ கண்டுபிடிச்சாச்சு, இதை டிரான்ஸ்போஸ் பண்ணாலே அது ஏ இன்வர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்லாம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.